வணக்கம் மக்களே, வணக்கம். நிறைய பேர் இமெயில் நீங்கள் கேட்டது என்னென்னா, சில்வரில் என்ன நடக்குது சார்? சில்வரில் என்ன நடக்குது? வெள்ளியில் என்ன நடக்குது? 2025 என்ன பண்ணுச்சு? 2026 என்ன பண்ணும்? எங்களுக்கு சில்வரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனு, பார்க் அங்கெல்லாம் போகும்போது சிம்பிளாக நான் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட முடியும் என்னால். ஆனால் மெயிலில் இந்த ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தில் மெயிலெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் ஒரு காணொலியாகவே கொடுத்துட்றேன். இந்த காணொலியில் சில்வர் 25 என்ன பண்ணுச்சு, 26 என்ன பண்ணுச்சு, 26 ஏறுமா ஏறாதா, இது முதலீடுக்கு சிறந்ததா இல்லையா, இது பற்றின முழு காணொலி தான். இந்த காணொலியில் உலக பொருளாதாரம் ஒரு 60% இருக்கும், உள்ளூர் பொருளாதாரம் ஒரு 20% இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் பொறுத்துக்கங்க. நான் இருந்தாலும் ஒரு 10வது படிக்கக்கூடிய பையனுக்கும் புரிகிற மாதிரி நான் எளிமையாக நான் சொல்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். இந்த காணொலியில் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஓகே, முதல்ல 2025 என்ன நடந்துச்சு சார்? 2025 சாட்டை பாருங்கள். சில்வர் MCX யூஎஸோடது சாட்டு 137% ஏறி இருக்குது. சரி, அப்படியே பாருங்கள் நம்மளோடது இந்தியாவோட சாட்டு 144% ஏறி இருக்குது. சார் 144% ஏறி இருக்குது, என்ன சார் இது? சார் இது என்ன கோல்டா? இல்லை சார், இது ஒரு சில்வர். ஏன் சார் இந்த வருஷம் மட்டும் இந்த போர்டு போட்டிருக்கு, என்ன நடந்தது? சரி, அப்போ ஒன்று ஒன்றா போயிடுவோமா? முதல்ல ஒரு பொருளோட விலை ஏறுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? டிமாண்ட் இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. சார், எப்போவுமே இந்த உலகத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இயங்குதுன்னு மட்டும் உங்களுக்கு புரிய வச்சுட்டுனா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. சார், ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது எப்படின்னா, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் விலையை நிர்ணயிக்கும். இப்போ எப்படின்னா, எல்லோரும் நாளைக்கு மார்க்கெட்டில் போய்ட்டு கத்திரிக்காய் எல்லோரும் வாங்குறாங்க நாளைக்கு கத்திரிக்காய். நாளைக்கு என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகம். அப்போ விற்கிறவர் என்ன பண்ணுவார்? எல்லோரும் வாங்குறது தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? 51, 52, 53 விலை ஏற்றுவார். ஏன்னா எல்லோரும் வாங்குறாங்களே. அப்போ டிமாண்ட் அதிகமான விலை என்ன ஆகும்? ஏறிடும். சரி, இப்போ இன்னொரு காரணி இருக்குது ஏறுறதுக்கு. என்னது? சப்ளை கம்மியானாலும் விலை ஏறும். இப்போ கத்திரிக்காயே கம்மி சார், டிமாண்ட் இல்லை சார், ஆனால் கத்திரிக்காய் கம்மி சார், கத்திரிக்காய் கம்மி. அதனால் என்ன ஆகுனா, கத்திரிக்காய் கம்மிங்கிறதுனால என்ன ஆகுனா, இது எப்படியா இருந்தாலும் விற்று போய்டும். ஏன்னா வரவன் வாங்கிட்டு தான் போய்டுவான். அதனால் இதே ஒரு 52, 53 விற்போம். கரெக்டாக சப்ளை கம்மியானாலும் விலை அதிகமாகும், விலை ஏறும். இந்த சில்வரில் என்ன நடந்துச்சுன்னா, 2024 இந்த ஹிண்ட்லாம் வந்துருச்சு. 2024 தெரிஞ்சிருச்சு. இது என்னென்னா, டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி. இங்கே பாருங்கள், டிமாண்ட் அதிகமான என்ன ஆகும்? விலை ஏறும். சப்ளை கம்மியானாலும் விலை ஏறும். இப்போ ரெண்டும் ஆயிடுச்சு. டிமாண்டு அதிகம், சப்ளைவும் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு? 1+1 2ங்கிற மாதிரி அடிச்சு வெடி மேலே வெடி போட்டு பிரித்து எடுத்துருச்சு. 144%. சரி சார், அப்படியே எளிய முறையில் சொல்லிடுறேன். டிமாண்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு? சார், டிமாண்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துச்சு. என்னது? நான் சோலார் பேனல் தயாரிக்கணும், எனக்கு என்ன வேணும்? சில்வர் வேணும். ஏன்னா அதில் அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி சில்வரில் இருக்கும். அதனால் அடுத்து EV பேட்டரியில் EVக்கு எனக்கு வேணும். அடுத்து இந்த மெடிக்கல் மெட்டீரியல்ஸை தயாரிக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வேணும். ராக்கெட்டில் செய்கிறாங்களா அந்த பொருளுக்கு வேணும். ஃப்ளைட்டில் தயாரிக்கலாம் அதுக்கு எனக்கு வேணும். அடுத்து கார், EV காரு அதுக்கு வேணும். அடுத்து டேட்டா சென்ட்ரு அதுக்கு வேணும். அடுத்து சிப் இருக்குல்ல, அதில் சில்வர் இருக்குது, அது வேணும். டிமாண்ட் இருக்கா? அப்போ இருக்குது. ஏன்? AI, டேட்டா சென்டர், EV. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா CO எமிஷன் இருக்குது, காற்றை மாசுபடுத்துகிறோம். அதனால் கம்மி பண்ணணும். எல்லா அரசாங்கமும் உறுதி கொள்ளுது. 2030 நாங்கள் டீசலு பெட்ரோல்லாம் குறைக்கணும். அப்போ என்ன போகிறான்? அவன் சோலார் போகிறான். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் போகிறனால என்ன ஆகுது? எனக்கு சில்வர் கன்சப்ஷன் அதிகமாகுது. அப்போ டிமாண்டு இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சு? விலை ஏறிடுச்சு. சரி, சப்ளை கம்மி. அது என்ன சார் சப்ளை கம்மி? சார், சப்ளை முதல்ல எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். சார், சப்ளை வர்றது மெக்சிகோவில் தான். உலகத்தில் இருக்க மொத்த சில்வரோட 24% யார் தயாரிக்கிறா? சில்வர் மெக்சிகோ தான் தயாரிக்கிறாங்க. 6300 டன்னு அவங்கள்ட்ட தான் வருது வருஷம். அடுத்து சைனா ஒரு 3200 டன்னு என்னவோ. அடுத்து பெரு, அங்கே ஒரு 2100 டன்னு. இந்த 3 கண்ட்ரி தான் அதிகப்படியான நமக்கு இறக்குமதி பண்ணுறது, உலக நாடுகளுக்கு கொடுக்கறது யாருன்னா இந்த 3 கண்ட்ரி தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் சப்ளை கம்மியாகுதுன்னா அப்போ அதிகமாக தயாரிக்க வேண்டியதானே, முடிஞ்சு போச்சுல பிரச்சனை, அப்படி தானே கேட்குறீங்க? இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பம். ஏன்னா சில்வர் இட் இஸ் நாட் அ டைரக்ட் ப்ராடக்ட், இட் இஸ் அ பை ப்ராடக்ட். அதாவது இது நேரடியாக தயாரிக்கக்கூடிய பொருள் அல்ல, இது இன்னொரு பொருளிலிருந்து தயாரிக்கக்கூடிய
ஒரு உதிரிப் பொருள் அப்படின்னா பை ப்ராடக்ட் என்னென்னா லெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஜிங்க்குன்னு ஒன்று இருக்குது, கோல்டு இருக்குது, காப்பர் இருக்குது. இந்த 4லேருந்து தான் சில்வர் வருமே தவிர சில்வரை நீங்கள் மைண்ட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ புரிஞ்சா? இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன். சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்? சில்வர் வேணும்னா இந்த 4த்தையும் நான் அதை நசுக்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வரணும். அப்போ அந்த நாள் என்னாகும்? அந்த வேலை ஷூட்டப் ஆகும். இப்போ சில்வர் நல்லா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பழைய சில்வர் இருக்குல்ல, பழைய சில்வர்லாம் கூட திருப்பி வந்தால் கூட பற்றாக்குறை இருக்குது. அதாவது வேர்ல்டு சில்வர் சர்வேன்னு சொல்லி 2024 நடந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 117 மில்லியன் அவுன்ஸ் சில்வர் டெஃபிசிட்டாக இருக்குது, அதாவது பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சர்வே கொடுக்குறாங்க 2024. பற்றாக்குறையாக இருக்குது, உலகத்துக்கு பற்றாக்குறையாக இருக்குது. ஏன் உலகத்தில் பற்றாக்குறையாக? மெக்சிகாவில் தயாரிக்க முடியல. ஏன் தயாரிக்க முடியல? இட்ஸ் நாட் அ டைரக்ட் ப்ராடக்ட். ஏன் டைரக்ட் ப்ராடக்ட்டு? மித்த 4 உலோகத்தையும் நசுக்கி அதை ப்ராசஸ் பண்ணால் தான் இதுலேருந்து வரும். அவனுக்கு அதில் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த நாளும் அப்புறம் விலை ஏறும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. இது ஒரு பிரச்சனை. அப்போது டிமாண்டு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து ஃபெஸ்டிவல், தசரா வருது, நியூ இயர் வருது, இப்போ கிறிஸ்மஸ்ஸு, அடுத்து பொங்கல் வருது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பிளேட்டு கொடுப்போம், வெள்ளி தட்டு கொடுப்போம், வெள்ளி ப்ரைஸ் கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம், வெள்ளி பேனா கொடுப்போம், மெட்டு எடுப்போம், கொலுசு எடுப்போம், தோடு எடுப்போம், வெள்ளி. அப்போ டிமாண்ட் இருக்கா? இருக்குது. சப்ளை இருக்கா? இல்லை. டிமாண்ட் இருந்தாலும் விலை ஏறும், சப்ளை கம்மியாகும் விலை ஏறும். அப்போ ரெண்டும் சேர்ந்தா ஏறுன்னு ஏறிடுச்சு. சரி, இதை பாருங்கள், ரேட்டை பாருங்கள். 2025 நம்ம சொன்ன மாதிரி 144%. இங்கே பாருங்கள். இப்போது எந்த நாடு தயாரிக்கிறவங்க சொல்லியாச்சு, எவ்வளோ தயாரிக்கிறாங்க சொல்லியாச்சு, விலை ஏறுவதுடைய காரணமும் சொல்லியாச்சு. சார், இந்த 2025 வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நிறையா நடந்து போச்சு. என்னென்னா, நம்ம சில மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம்சி அவங்களாம் பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதுகாப்பாக நமக்காக தான் பண்ணாங்க. பாதுகாப்பாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடிஎஃப்ஏ ஹோல்டு பண்ணாங்க. எப்படின்னா, இதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் நடக்குது. ஒரு ஏஇஎம் கம்பெனி, ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில்வர் இடிஎஃப்பை விற்கிறாங்க. இப்போ சில்வர் பீஸ், கோல்டு பீஸ்ன்னு இருக்குல்ல, சில்வர் பீஸை நீங்கள் வாங்குறீங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு பீஸ் வாங்குறீங்க. அவர் என்ன பண்ணணும்னா, ஃபண்டு மேனேஜரு, நீங்கள் கொடுத்த 100 ரூபாய்க்கு அங்கே அவர் அந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற சில்வரை வாங்கி அவரோட வேலெட்டில் வைக்கணும், ஸ்டோரேஜில். அந்த ஸ்டோரேஜ் எங்கேயாவது இருக்கும், டெல்லி, மும்பை, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும். அவர் அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே சில்வர் வைக்கணும். ஏன் சில்வர் வைக்கணும்? ஏன்னா அது ரூலு. இடிஎஃப் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோமோ, இடிஎஃபோட வேல்யூம் எவ்வளோ இருக்குதோ மொத்தமோ, அதுவும் ட்ரேயில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கணும். இப்போ பாருங்கள், சப்ளை கிடையாது, பை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஏன்னா விலை ஏறப்போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சேட்லலாம் காட்டுது, எல்லாத்துக்கும் உலகமே தெரியுது. சில்வர் விலை ஏறுதான்ப்பா, இடிஎஃப் வாங்கி போடுப்பா, நம்மலாம் பேசிக்கிறோம் பொதுமக்கள். பின்னாடி என்ன நடக்குது தெரியாது சயின்டிஃபிக்காக. அங்கே சப்ளை இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, அதனால் அடிச்சு பின்னுது விலை. அது நமக்கு தெரியுமா? நமக்கு என்ன பண்ணணும்? லாபம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 லட்ச ரூபா எனக்கு கையில் காசு இருக்குது, நான் தூக்கி இடிஎஃப் போடுறேன். சரி, இடிஎஃப் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வேறு என்ன பண்ணணும்? சில்வர் வாங்கிக்கணும். சில்வர் மார்க்கெட்டில் இருக்கா? கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், சில்வர் வாங்க போகிறவன் அங்கேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய சில்வர் விலை 20% ப்ரீமியம் ஆகிடுச்சு. புரியுதா? நீங்கள் கொடுத்தது எவ்வளோ, நான் கொடுத்தது எவ்வளோ? 1 லட்சம். இப்போ அங்கே வாங்க போகிறது எவ்வளோ? ஃபண்டு மேனேஜர் 1,20,000. அப்போ அவருக்கு நட்டமாக இல்லையா? நட்டம். அதனால் ஹோல்டு பண்ணாங்க. புரிஞ்சிச்சு? அப்போது ஏன் ஹோல்டு பண்ணாங்கன்னு. இதில் கோடாக்கு, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, இந்த ஏஎம்சிலாம் என்ன பண்ணாங்கன்னா, இடிஎஃப்பை ஹோல்டு பண்ணாங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் இனிமேல் பண்ணாதீங்க, பாதுகாப்புக்காக. நீங்கள் பாட்டுக்கு நாளைக்கு 5 லட்சத்தை உள்ளே இறக்குனீங்கன்னா 5 லட்சத்துக்கு சில்வர் எங்கே கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் ஹோல்டு பண்ணிட்டாங்க. புரிஞ்சிருச்சா? ஆனால் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட உங்களுக்கு கிடச்சிரும், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ புரிஞ்சிருச்சா? சில்வரில் நடந்துச்சு. சரி சார், இப்போ 2026 என்ன நடக்கும்? இதான உங்கள் கணக்கு. 2026 என்ன நடக்கும்? சரி, 2026 என்ன நடக்கும்னு இப்போ ஆல்ரெடி 2 செக்யூரிட்டிஸ் சொல்லிட்டாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ப்ளஸ் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 12% ஏறும். அவங்க இதை வச்சு சொன்னாங்கன்னா, நான் கெஸ் பண்ணுறேன்னா இதுவாக தான் இருக்கும். சேட் பாருங்கள், 2011 2025 வரையும் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது பேர் ரவுண்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டிங் பேட்டர்னில் பாருங்கள், இந்த ரவுண்டிங் எவ்வளோ ஆழமாக போய் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு சென்ட்ரு கோடை போட்டோம்னா, அந்த கட் ஆகிற இடத்துலேருந்து அந்த கோடை எடுத்து திருப்பி மேலே வச்சோம்னா அது எந்த இடத்துக்கு போகுதுன்னா, கிட்டத்தட்ட $90 போகுது.
$90ங்கிறது 12லிருந்து 20% ஏறலாம். இவ்வளோதாங்க. 12 to 20% ஏறலாம். ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. நான் திரும்ப சொல்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. நான் வாங்கவும் சொல்லலை, விற்கவும் சொல்லலை. உலக பொருளாதாரத்தில் இன்றைக்கி சில்வர் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடந்துருக்கு சேட்டில் எனக்கு இப்போது எடுத்துக்காட்டுக்கு 2024 எல்லாருமே கெஸ் பண்ணியாச்சு. இந்த கப்பன் ஃபார்மேஷன் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். 45 வருஷத்துக்கு அப்புறம் கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் போட்டுச்சு. அப்போவே தெரியுது 100% ஏறப்போகுதுன்னு. இது டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபிபனாச்சின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. அந்த ஃபிபனாச்சி பற்றி நான் பேசினா எனக்கு 2 மணி நேரம் வேணும். ஒரு 2 மணி நேரம் வேணும். ஃபிபனாச்சி சாட்டு, அது என்ன சொன்னார், யார், அவர் எப்படி கண்டுபிடிச்சார், அதை பற்றி பேசணும்னா எனக்கு 2 மணி நேரம் வேணும். அது இன்னொரு நாள் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி சில்வரை, கோல்டு இது மாதிரி பேசணும்னா கோல்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுங்க, கோல்டுன்னு சொல்லி கொடுங்க. லெட்ஸி எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். அது அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அந்த கோல்டை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ 2026 இது ஏறுமா? சப்ளை இல்லை, டிமாண்டு இருக்குது. ஏறும். இன்வெஸ்ட் பண்ணணுமா? நல்லா கேட்டுக்கங்க. இது ஒரு பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை தொழில் வழி இண்டஸ்ட்ரியல் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை நம்ம லாபமாக பார்க்குறது சரியானதான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. இட்ஸ் ஸ்பெக்குலேட்டிவ். இது ஒரு சூதாட்டம். இது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரியா? அதனால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காரணியாக கோல்டு மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. சார் நான் 10 வருஷம் பண்ண போகிறேன் சார் எஸ்ஐபி, அதுக்கு என்ன சார் பண்ணுங்கள் சார். 10 வருஷம் பண்ண போகிறீங்க, ஒரு தவறு இல்லை சார். சார் மாதம் என் பிள்ளைக்கு சில்வர் 200 ரூபாய்க்கு நான் ETF வாங்க போகிறேன், வாங்குங்க சார். 10 வருஷம் வாங்க சார். சார் ஆனால் 5 லட்சத்தை போடுறேன், 6 லட்சத்தை போடுறேன், எனக்கு அடுத்த வருஷம் 20% கிடைக்கும், தயவு செஞ்சு போடாதீங்க. யூ வில் லாஸ் ஆல் யுவர் கேபிட்டல். ஐ எம் டெல்லிங் யூ. இங்கே பாருங்கள், 2011 2025 75% மைனஸ். அங்கே பாருங்கள், 75% மைனஸ். 2014 யாராவது போட்டுருந்தா 75% திருப்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்காரு பாருங்கள். தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிடாதீங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச சில்வரில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாகவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மக்களே. நன்றி மக்களே.